கண்ணனும் பலராமரும் சாந்தீபனி என்ற குருவிடம் கல்வி கற்றார்கள். இருவரும் 64 நாட்களில் ஆயக்கலைகள் 64 கற்று முடித்தார்கள். குருகுல வாசத்தை பூர்த்தி செய்து கொண்டு கிளம்பும் போது குருநாதரிடம், உங்களை குருவாக அடைந்ததை எங்கள் பாக்கியமாக கருதுகிறோம். உங்களுக்கு நாங்கள் குரு தட்சணையாக என்ன தர வேண்டும் என்று இருவரும் கேட்டார்கள். அதற்கு குரு, கண்ணா, உங்களை போன்ற ஒரு மாணவன் கிடைக்க நானல்லவோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீயும் பலராமனும் மாணவர்களாக கிடைத்ததே எனக்கு பெரிய தட்சணை என்று சாந்தீபனி பதிலளித்துக் கொண்டிருக்கையில் அவரது மனைவி, சுவாமி, ஒரு நிமிடம் என்று அவரை உள்ளே அழைத்தாள். அறைக்குள் வந்த அவரிடம், சுவாமி, கண்ணனிடம் குரு தட்சணை வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். இந்த பலராமனும் கண்ணனும் 64 நாட்களில் 64 கலைகளையும் கற்றிருக்கிறார்கள். எனவே இவர்கள் அசாத்தியமான செயல்களையும் சாதிக்கும் வல்லமை பொருந்தியவர்கள். எனவே இறந்து போன நம் குழந்தையை மீட்டு தருமாறு அவர்களிடம் கேளுங்கள் என்றாள். கண்ணனால் இதனை செய்ய இயலுமோ இயலாதோ என்ற ஐயத்துடன் வெளியே வந்த சாந்தீபனி, கண்ணா, 12 வருடங்களுக்கு